நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா பனக்குடி, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம். இந்த செட்டில்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வால் டு வால் கன்ஸ்ட்ரக்ஷன். வால் டு வால் கன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறது வீடுகள்லாம் ஒட்டி ஒட்டி இருக்கும். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் மட்டும் தான் வென்டிலேஷன் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் a வெரி ஓல்ட் செட்டில்மெண்ட். இந்த வீடோட பேர் ஹவுஸ் ஆஃப் நோ விண்டோஸ். சைட் ஏரியா வந்து 3.5 சென்ட்ஸ். ஆல்ரெடி சைட் ரொம்ப சின்னது. இதில் வந்து எண்டு டு எண்ட் வச்சாலே அந்த ஸ்பேஸ் பத்தாதுங்கிற போது இதில் செட்பேக் கொடுத்து, சைடில் செட்பேக் கொடுத்து, அதில் விண்டோ கொடுத்து பண்ணும்போது வெரி கமர்ஷியல் வே ஆஃப் டூயிங் இட். அண்ட் எந்த ப்ராப்ளமே சால்வ் ஆகாமல் இருந்துச்சு. என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, சைட் ஏரியா இஸ் வெரி ஸ்மால், சைட் டைமென்ஷன் இஸ் வெரி ஸ்மால். அந்த சைட் டைமென்ஷனுக்கு வீட்டோட ஏரியா ஜாஸ்தியாக இருக்கணும், லைட்டிங் இருக்கணும், வென்டிலேஷன் இருக்கணும். சின்ஸ் இஸ் பனக்குடிங்கிறனால நல்ல காற்று அடிக்கிற ஒரு ஏரியா. ஸோ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் விண்ட் கேச்சஸ் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு இன்புட் கொடுத்து இந்த ஐடியா சஜஸ்ட் பண்ணது நம்ம சைட்லேருந்து பண்ணோம். ஸோ இப்போ கூட காற்றடிக்குது அழகாக. அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடு இருந்துச்சுங்க, அதை டெமாலிஷ் பண்ணிட்டு தான் பண்ணோம். ஸோ அந்த வீட்டில் என்னென்னலாம் திங்ஸை வந்து ரீயூஸ் பண்ண முடியுமோ மேக்ஸிமம் ஆஃப் தி திங்ஸ் ஆர் யூஸ். ஸோ சன்லைட்டை எப்படி வீட்டுக்குள்ளே கொண்டு வரலாம், காற்று எப்படி வீட்டுக்குள்ளே கொண்டு வரலாங்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு விசிட்டில் ஸ்டடி பண்ணேன். சைட்டுக்குள்ளே வரும்போது ஒரு மரம் இருந்துச்சு. ஸோ அந்த மரத்தை ரீட்டைன் பண்ணணும்னு ஃபஸ்ட் பிளான். சைட்டோட ஷேப் வந்து இட்ஸ் நாட் ரெக்டாங்குலர். முன்னாடி 16 ஃபீட்டில் ஆரம்பித்து விரிஞ்சு 25 ஃபீட் ஆகி அதுக்கப்புறம் விரிஞ்சு 30 ஃபீட் ஆகிருக்கு வித் 3 சைட்ஸ் பில்டிங். இது கொஞ்சம் நீளமான சைட்டு, அகலம் கம்மிங்கிறனால பத்தியாக தான் கிரியேட் ஆகும். ஸோ நம்மளால் பெட்ரூம் இங்கே வேணும் அங்கே வேணும்னு டிசைட் பண்ணவே முடியாது. சைட் டிசைட் பண்ணுறது தான் அது. இந்த மாதிரி வீட்டுக்கு டிரான்சிஷன் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸில் ஸ்கைலைட் கிரியேட் பண்ணணும். பேசிக்காக விண்டோ இல்லாத ஒரு வீட்டுக்கு லைட்டு கொண்டு வரது ஒரே சொல்யூஷன் வந்து ஸ்கைலைட்டு தான். எப்படி வந்து ரெண்டு பிளான்ல ரெண்டு ரூம் டிரான்சிஷனாக ஒரு ஸ்கைலைட் கிரியேட் பண்ணுறோமோ, அதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் டிரான்சிஷனாக ஒரு ஸ்கைலைட் கிரியேட் பண்ணுறோம். இந்த ஸ்கைலைட் வந்து இட்ஸ் காமன் ஃபார் கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அப்போதான் இந்த வென்டிலேஷன் இருக்கும். இப்போ நம்ம பார்த்த ஸ்கைலைட் வந்து 50% ஆஃப் ஓடு தான் வந்து கண்ணாடி. ஸோ இந்த மாதிரி சின்ன ஸ்கைலைட் கிரியேட் பண்ணும்போது 100% கண்ணாடி கொடுத்துட்டா லைட் இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ராவல் ஆகும். காற்றை வீட்டுக்குள்ளே எப்படி கொண்டு வரது அப்படின்னா, இது வந்து ஒரு பழைய காலத்து டெக்னிக் தான். இப்போ எங்கள் ஆச்சி வீடு சங்கரங்கோயில் இருக்குது. அங்கே வந்து அடுப்படி கிச்சனில் அடுப்புக்கு மேலே ஒரு சிம்னி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சிம்னி வழியாக வந்து ஹாட் ஏர் மேலே போகும். ஸோ இதே கான்செப்ட் தான். ஹாட் ஏர் எப்பவுமே வந்து மேலே போயிடும், கோல்ட் ஏர் எப்பவுமே கீழே தான் இருக்கும். ஸோ அது மேலே போகும்போது கீழே இருக்கிற வெளியில் இருக்கிற காற்றையும் உறிஞ்சிட்டு தான் மேலே போகும். ஸோ அப்படி போகும்போது தான் வீடு வென்டிலேட்டட் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்குது. இது பேர் ஸ்டாக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் இதை நாங்கள் எப்படி அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஸ்கைலைட் கிரியேட் பண்ணுறோம் இல்லையா, ஸ்கைலைட்டை வந்து ஒரு ஸ்லாப்ல ஓட்ட போட்டு லைட்டை உள்ளே கொண்டு வந்துடுறோம். காற்று எப்படி உள்ளே கொண்டு வரோம் அப்படின்னா, இந்த ஸ்கைலைட்டை வந்து ஒரு 5 அடி மேலே ரைஸ் பண்ணி ஒரு சைட் ஸ்லோப் கொடுத்து மீதி சுற்றி இருக்கிற 4 இடத்துலையும் விண்ட் கேச்சஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். விண்ட் கேச்சஸ்ங்கிறது ஒரு மாடியூல். ஸோ அந்த மாடியூல் தான் இங்கே இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஹவுஸ் ஆஃப் நோ விண்டோஸை வென்டிலேட் பண்ணுற ஒரு டெக்னிக். ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட் இது வந்து 1 feet x 1 feet காங்கிரீட் பிளாக். இதில் வந்து 9 inches டயாலும் வந்து முன்னாடி ஓட்டை, பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 inches ஓட்டை. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, விண்டை சக் பண்ணி உள்ளே வந்து டெம்பரேச்சரை கம்மி பண்ணி அனுப்பும். பேசிக்காக எப்படின்னா அப்படின்னு சொல்லும்போது ஹாட் டெம்பரேச்சரும் அப்படின்னு சொல்லும்போது டெம்பரேச்சர் சேஞ்ச் இருக்கும். அதாவது விண்டை ப்ரெஷர் பண்ணால் காற்றை வந்து தள்ளி விட்டால் டெம்பரேச்சர் மாறும், கூல் ஆகும். ஸோ அந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இதுதான் இந்த விண்ட் கேச்சர். நம்ம பண்ண காங்கிரீட் பிளாக்ஸ் வந்து 1x1 கேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் காங்கிரீட் விண்ட் கேச்சர். அதை வரிசையாக அடுக்கி ஒரு வால் ரைஸ் பண்ணி அதில் வந்து மேலே ஓடு போடுவோம். அண்ட் இதுதான் வெளியில் பெருசு உள்ள சின்னதாக இருக்கும். தேவைப்படுற அளவுக்கு மெஷ் பண்ணிட்டா, மஸ்கிட்டோ மெஷ் பண்ணிட்டா எல்லா ப்ராப்ளமே சால்வ். தெஃப்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பிகாஸ் இது வெயிட் ஜாஸ்தினாலும் தெஃப்ட் நடக்க வாய்ப்பு இல்லை. இப்போ நான் அங்கே காட்டும் போதே அந்த காங்கிரீட் பிளாக்கோட வெயிட் அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது. செங்கலே நடக்க முடியாது, காங்கிரீட்டை தொடவே முடியாது. ஸ்கைலைட்லேருந்து லைட் ஸ்ப்ரெட் பண்ணணுன்றதுனால வால்ஸ் கிரியேட் பண்ணல. ஸோ அதுக்கு பதிலாக ஒரு செமி வால், அதாவது குட்டி குட்டி ஆர்ச்சஸ் கிரியேட் பண்ணிட்டேன். நம்ம ரூஃப் ஹைட் வேறு 11 feet வச்சனால ஆர்ச்சோட டாப் வந்து மேட் இட் 10 feet ஹைட் வச்சுருக்கோம்.
ரூஃப் ஹைட் 20 feet cross 20 feet கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா 10 feet இஸ் நார்மல் ஹைட் போதும். 10 அடி ஒரு ரூஃபுக்கு போதும். சின்ன ஸ்பேஸ் கிரியேட் பண்ணும்போது ஒரு 10க்கு 15 ஒரு 10க்கு 12 ஒரு லிவிங் ஹால் அவ்வளோதான் அகாமடேட் ஆகுது டிசைனில் அப்படின்னா ஒரு 1 feet ஏற்றிக்கிறதுனால விஷுவலி ரொம்ப பெரிய வீடு மாதிரி ஃபீல் ஆகும். காஸ்ட் பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த வீட்டில் கான்ட்ராக்டருக்கு வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு அடி எக்ஸ்ட்ரா கட்டினதுக்கு அவர் வந்து 27,500 சார்ஜ் பண்ணார். ஸோ அவ்வளோ பெரிய காஸ்ட் ஆகாது. ஸோ அந்த 1 feetல வந்து வீட்டோட டெம்ப்ளேட்டே மாறும்போது அது நல்ல சொல்யூஷனாக தெரிஞ்சிச்சு. ஆர்ச் கிரியேட் பண்ணால் இன்னொரு யூனிக்னஸ் ஒரு எலகன்சி கிரியேட் ஆகுது. ஸோ அது டிசைனில் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும். அண்ட் உள்ளே தான் ஃபஸ்ட்டு டிசைன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஒரே லாங்குவேஜ் வீடு கிரியேட் ஆகுன்றதுக்காக ஆர்ச்சஸ் வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணியிருக்கோம். 3 colors plan பண்ணோம். White will be the basic color. Client's option was to go with green, but we chose olive green to make it very elegant. இந்த மெயின் டோரில் இருக்கிற wooden grains and furniture இருக்கிற wooden grains match ஆயிடுச்சு. So wood texture, white texture and green. So these 3 was a combination we've used here. ஒயிட் வால்ஸில் தான் பண்ணுறோம். ஃப்ளோரில் பண்ணால் தான் வந்து ப்ராப்ளம். மோரோவர் வால்ஸில் யூஸ் பண்ணுறனால அட்வான்டேஜ் என்னென்னா த ஸ்பேஸ் வில் லுக் ஈவன் மோர் பிகர். கொஞ்சம் பெருசாக தெரியும் ஒயிட்டு. சின்ன ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஸ்டெப் ஆட் பண்ணி அதை பெருசாக காட்டுறோம். என்ன மாதிரிலாம்னா நம்பர் 1 வந்து ஒயிட் யூஸ் பண்ணுறோம். நம்பர் 2 வந்து ரைஸ் த ஹைட். இந்த வீட்டில் பிடிச்ச விஷயம் விண்டோ இல்லாமல் ஒரு வீடு டிசைன் பண்ணி கிளைண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணது ரொம்ப சந்தோஷம். அண்ட் பால் காய்ச்சப்போ ஒரு 15 பேர் இருந்தாங்க. அப்போது ஃபேன் மாட்டலை. ஸோ யாருக்குமே வேர்க்கலை. ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த ப்ராஜெக்டில் அச்சீவ் பண்ணது வந்து இன்னும் வென்டிலேஷன் அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ அதுதான் பேசிக்கலி சாட்டிஸ்ஃபைட். ஸோ சேஞ்ச் இஸ் கான்ஸ்டன்ட். இதில் இந்த செட்டில்மெண்ட்டுக்கு நடுவில் ஒரு மாடர்ன் ஹவுஸ்ன்னு இதை பார்க்காம ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ் நிறைஞ்ச மாடர்ன் ஹவுஸ்ன்னு பார்க்கலாம். எப்படின்னா ஒரு காத்தோட்டமான வீடு, ஒரு சின்ன ஸ்பேஸில் இவ்வளோ அழகாக பண்ண முடியுமான ஒரு ஸ்பேஸு. ஸோ இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ் ஜாஸ்தியாக தான் இருக்குது. விஷுவலி பார்க்குறதுக்கு அது வந்து மாடர்னாக தெரியுதே தவிர இட்ஸ் எ வெரி ட்ரெடிஷ்னல் வேல்யூ ஹவுஸ்.